Hey guys, இந்த வீடியோவோட டாபிக் லொராட்டிடின். லொராட்டிடின் அப்படிங்கிறது ஆன்டிஹிஸ்டமின். ஆன்டி அப்படிங்கிறது ஆப்போசிட் அண்ட் ஹிஸ்டமின் அப்படிங்கிறது நம்ம பாடியில உருவாகக்கூடிய ஒரு கெமிக்கல். ஸோ லொராட்டிடின் அப்படிங்கிறது ஹிஸ்டமினுக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெடிகேஷன். நம்ம பாடியில ஏதாவது அலர்ஜன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் போலன் இல்லைனா டஸ்ட் இருக்கும்போது நம்ம பாடி அதை டிடெக்ட் பண்ணி ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகுறதுனால தும்மல் வரலாம், சளி வரலாம், இல்லைனா இச்சினஸ் கூட வரலாம். லொராட்டிடின் அப்ளிகேஷனை இந்த ஒரு சிம்டம்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு செகண்ட் ஜெனரேஷன் antihistamine, which means it causes less drowsiness. So loratadine எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, first of all ஹிஸ்டமின் உருவாகிற ஹிஸ்டமின் வந்து ஹிஸ்டமின் ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது கூட போயிட்டு ஃபிட் ஆகும். ரிசெப்டார்ஸ் அப்படிங்கறத பூட்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அண்ட் ஹிஸ்டமினை சாவி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிசெப்டார்ஸ் கூட போயிட்டு இந்த ஹிஸ்டமின் போய் ஃபிட் ஆகும்போது அலர்ஜி சிம்டம்ஸ் வரும். பட் லொராட்டிடின் எடுத்துக்கும் போது இந்த ஹிஸ்டமினுக்கு பதிலா லொராட்டிடின் போய் அந்த ரிசெப்டார்ஸ் கூட ஃபிட் ஆகி ஹிஸ்டமினை ஃபிட் ஆக விடாம தடுக்கும். இதனால எந்த ஒரு அலர்ஜி சிம்டம்ஸையும் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லொராட்டிடின் பிரெயின் கிட்ட போகாதனால இட்ஸ் லெஸ் லைக்லி டு மேக் யூ ஃபீல் ஸ்லீப்பி. ஸோ லொராட்டிடின் எடுத்துக்கிட்ட பின்னாடி ஒரு 1 to 3 hours எடுத்துக்கும் அது ஒர்க் ஆகிறதுக்கு. எஃபெக்டிவ்னஸ் பீக்ல எப்போ இருக்குன்னா ஒரு 8 to 12 hours வந்து வரும். அண்ட் இதோட ஃபுல் எஃபெக்டும் வந்து ஒரு 24 hours இருக்கிறதுனால நீங்க ஒரு டேப்லெட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டா போதும். ஸோ யூஸ்வலா லொராட்டிடின் வந்து எந்த சிம்டம்ஸ்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னா ஹே ஃபீவர், ஸ்கின் அலர்ஜிஸ் இல்ல மற்ற அலர்ஜி கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவ்ஸ், டஸ்ட் அலர்ஜிஸ் இது மாதிரிலாம் எடுத்துக்குவாங்க. யூஸ்வலா லொராட்டிடின் 10 mg டேப்லெட்டா இருக்கும். ஸோ ஒரு டேப்லெட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டா போதும். சாப்பாடோடய எடுத்துக்கலாம், சாப்பாடு இல்லாமலும் எடுத்துக்கலாம். எப்பவுமே பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய டோசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க டாக்டர் அதை எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. மற்ற ஆன்டிஹிஸ்டமின்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரிசின், ஃபெக்சோஃபெனலின், டைஃபென்ஹைட்ரமின் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ லொராட்டிடின் அப்படிங்கிறது ஒரு கிரேட் ஆப்ஷன் கூட சொல்லலாம் ஃபார் மேனேஜிங் அலர்ஜிஸ் அண்ட் வித்வுட் மேக்கிங் யூ ட்ரவுசி. எந்த ஒரு மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எப்பவுமே நீங்க ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா, பிரஸ்ட் ஃபீடிங்கா இருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு உங்க டாக்டர் கிட்டயோ இல்லை உங்க ஃபார்மசிஸ்ட் கிட்டயோ இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ்க் தெம் அபவுட் த மெடிகேஷன்ஸ் ஸோ தட் அவங்க உங்களுக்கு ஒரு குட் அட்வைஸ் தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்புறேன். மேக் ஷூர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.